பெய்டு பார்க்கிங் லைன் போட்டிருக்காங்க. வர சொல்லு, கிராஸ் பண்ணி வர சொல்லு. தம்பி அப்படியே கிராஸ் பண்ணி வா தம்பி. கிராஸ் பண்ணிட்டாங்க. ஓகே வா. நடந்துட்டே சேஃபா ரீச் ஆயாச்சு. துபாய் வந்து சுத்தி வந்துட்டாங்க. சரி ஓகே. அங்க இருக்கு தம்பி, கார் அங்க இருக்கு. இங்கிட்டு போ தம்பி. தம்பி இங்கிட்டு வா. அந்த எடுத்துக்கலாம். சரி முன்னாடி உட்காந்துக்கா, முன்னாடி உட்காந்து. இங்கிட்டு வாமோ. சித்தி வீட்டுக்கு வந்துட்டேன். டேரக்டா ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்க வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் ஆஃபீஸ். அம்மா ஜக டி-ஷர்ட்ல பண்றாமா அம்மா. நீ சரமா செய்யுமா. Welcome to tension area. Mama, டப்பா தூக்கி போறேன். வந்தே நோடியா. கரெக்டா இருந்துச்சா தம்பி? வெயிட் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா? சொல்லாம வீடியோல 2 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அந்த 2 கிலோ எல்லாம் இதாயிடுச்சு. நான் தான் அடிச்சுட்டேன் கரெக்டா இருக்கணும்னு. அப்புறம் 2 கிலோ பாருங்கன்னா எக்ஸ்ட்ரா இது பண்ணிருக்காங்க. ஏன் சோஃபாவா வாங்கினது தம்பி? சரி இது ரொம்ப பழசாயிடுச்சுல்ல, அது கால் இது பண்ணலாம், ரெக்லைன் பண்ண இது பண்ணலாம். அந்த கால் இது கை வச்சுக்கோ, இந்த சைடில் கை வச்சுக்கோ. ஹெல்ப் பண்ணம்மா. அப்படி அந்த போய் உட்காந்துக்க விட. ஜாலியா இருந்தியா? ஜாலியா இருந்தியா? ஜாலியா இருந்தியா? இல்ல சொல்லு. ஜாலியா இருந்தியா? அவதான் சொன்னமா. என்ன சாப்பிட்ட? இப்போ அடுத்து வந்து பேகை பிரிக்கணும். மாம்பழம் சாப்பிடணும் ஃபர்ஸ்ட். மாம்பழம் வித்தியாசமா இருக்கு. இப்போ நம்ம வந்து பார்சலை பிரிக்கணும். எப்பவுமே பார்சல் பிரிக்கிறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட். இது சரணோட பனியனு, இது என்னமோ மருந்து, தேங்காய், அப்புறம் எண்ணெய், ஸ்நாக்ஸு, அப்புறம் இது வந்து ப்ரூ காஃபி, சன்ரைஸ் காஃபி தூள், இது பால்கோவா, இது வந்து நெய் போல், அப்புறம் இது அதிரசம், சக்கராக்குள்ள டீ தூள். இப்போ ஸ்நாக்ஸு இவ்வளோ வாங்கியிருக்கீங்கடா எப்பாடி. அப்பா ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் இருக்கு.
அப்புறம் இது வந்து சாதனாவோட மசாலா. இங்கே ஷார்ஜாலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாது, அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து சத்து மாவு. அவங்க இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் அவங்க. அப்புறம் இது என்னன்னு தெரில, என்ன மாதிரி இருக்குது. இது வந்து மாத்திரை. அப்புறம் இதெல்லாம் என்னன்னு தெரியல, பார்ப்போம். சின்ன வெங்காயம், புளிச்சக்கீரை. ஐயோப்பா, இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஐயோ, என்னடா அது இவ்வளோ நூடுல்ஸ் இதுல. இது என்னது? இதுவும் மசாலா தான். சாதனா சேல் பண்ணவும் மசாலா ஐட்டமா பயங்கரமா இருக்கு. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா மசாலா தான். இந்த பாருங்க, இது வந்து ஷர்மிளா அக்காவுக்கு மசாலா. இது வந்து இது ஒருத்தவங்களோட நம்ம சப்ஸ்கிரைபரோட மசாலா. இது வந்து எனக்குன்னு நினைக்கிறேன். எஸ், எனக்கு, நமக்கு இது. ஓகே, அடுத்து இதை பிரிப்போம். என்னடா, மீன் வந்து மாம்பழம் கேட்டிருந்தேன். என்னடா இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏன்டா இவ்வளோ? ஆனந்த் மாமாவா? பால்கோவா பாருங்களேன், எங்க அண்ணன் எவ்வளவு வாங்கி கொடுத்துருக்கான்னு. நீ தான் வாங்கியிருக்க? ஐயோ, மாம்பழம். வாவ் வாவ். மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு மாங்காய் கேட்டிருந்தேன். அது ஐயோ மாம்பழம். ஏன்னா நிறைய கொடுத்து விடுங்க அப்படின்னு மாம்பழம். ஏன்னா சீசன் இருக்கப்ப தான் சாப்பிட முடியும் அப்படின்னு. அப்புறம் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அக்காவுக்கு, பெரியங்க அக்காவுக்கு, சாதனாவுக்கு, ரஞ்சித்துக்கு, ஆனந்துக்கு, எல்லாருக்கும் தேங்க்ஸ். அது காப்பி தூள்டா. கேமராமேன் உங்ககிட்ட வரணும். சொல்லு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட்டை நான் ஷேர் பண்ணும். லாஸ்ட் இயர் நான் இல்ல இரு அம்மா ஓபன் பண்ணி தரேன். லாஸ்ட் இயர் நான் திருச்சி டு ஷார்ஜா வரும்போது என் பக்கத்து சீட்ல ஒரு பையன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு. ரீகான்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஆனாரு. ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே லாங் டைம் ஃப்ரெண்ட் மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தா 4 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரெண்டு பேரும் போன் கூட யூஸ் பண்ணல, அது தூங்க கூட இல்லை. எப்படி போச்சுன்னே தெரியல. 4 மணி நேரம் போச்சு. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் கேரக்டர் மேட்ச் ஆச்சு. ஜாலியா பேசிட்டு வந்தோம். போன்லாம் நம்பர்லாம் வாங்கி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அப்புறம் 1 இயர் போச்சு. அப்ப இது கடையில பேசுனீங்களா? ஜஸ்ட் மெசேஜ்ல பேசுவோம். ஆனா ஊருக்கு போறதெல்லாம் சொன்னீங்களா? நான் ஊருக்கு போனதே தெரியாது அந்த பையனுக்கு. பாத்தீங்கன்னா அப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் நம்பர் சேஞ்ச் பண்றான்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்ல ஆய் சரண் அப்படின்னு சொல்லி நீ மை நியூ நம்பர் இது ரீகான்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தான். ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு போக வாட்ஸ்அப் கால் எனக்கு பண்ணாங்க. என்ன ப்ரோ வாட்ஸ்அப் கால் பண்றேன், எனக்கு துபாயில இருக்கியா? இல்ல ப்ரோ நான் வந்து இங்க வெக்கேஷன் வந்திருக்கேன் அப்படின்னா. ப்ரோ நானும் வெக்கேஷன் தான் ப்ரோ வந்திருக்கேன், நாளைக்கு கிளம்புறோம், முன்னாடியே சொல்லி தான் வந்து மீட் பண்ணிருப்பல ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்புறம் சார் நாளைக்கே ப்ரோ, நான் நாளைக்கு தான் ப்ரோ கிளம்புறேன் அப்படின்னா. அதே பிளைட் தான் ப்ரோ அப்படின்னு. எப்படி ஒரு மேட்ச் ஆகுது பாருங்க. பிளைட்ல தான் ஃப்ரெண்ட் ஆனோம். 1 இயர் கழிச்சு நான் போறப்போ சேம். அது போன டைம் நான் வந்து திருச்சி டு ஷார்ஜா. இப்போ நான் போறது டிஃபரெண்டா. திருச்சி டு துபாய். ஒர்க் பண்ற பையன் எப்படி மேட்ச் ஆகுது ஒண்ணுமே புரியல. உண்மையா சூப்பரா போச்சு. எனக்கு எந்த டிப்ரெஷன் எந்த டென்ஷனுமே இல்ல. ஃபேமிலி விட்டு ஏன்னா அந்த பையன் அம்மாட்டு சூப்பரா பேசினாரு. அந்த பையன் போட்டாரு என்னோட ஜாலியா பேசிட்டு ஃபுல்லா ஃபன்னு தான். பரவாயில்ல, உனக்கு 4.5 மணி நேரம் ஓடிடுச்சு. அது டிக்கெட்டும் பேசி வாங்கிட்டாங்க. தெரிஞ்சவங்க சொல்லி ப்ளீஸ் 2 பேரும் டுகெதர் டிக்கெட் கொடுங்க சொல்லி டிக்கெட் சேர்ந்து வாங்கிடுச்சு. ஓகே பாய். இதோட வீடியோ முடிச்சுப்போம். சாயங்காலம் கிளம்பிடுவார் சார் நைட்டு.